ஹாய், ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நாங்களும் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி எங்கே போகிறோன்னா, இந்த முதலியார் குப்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே ஒரு கடல் இருக்காம். அதை பார்க்க தான் நம்ம இப்போ போகிறோம். ஃபேமிலியோடு போகிறோம் நாங்கள். ஒரு 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், பையனை கூட்டிகிட்டு நாங்கள் மெரினா பீச் போயிருந்தோம். போன 10வது நிமிஷத்தில் நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம் மழைன்னு சொல்லிட்டு. அதனால் இன்னும் கூடி ஒரு வாட்டி பீச்சை குழந்தைக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக நாங்கள் டிசைட் பண்ணி போயிருக்கோம். மகாபலிபுரம் தாண்டி ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கான். இங்கே பாருங்கள், பாப்பா ஒரே சேட்டை. அவங்க உட்காரவே இல்லை. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க ட்ராவல் பண்ணும்போது. ஏன்னா வீட்டிலே இருக்கிறதுனால ட்ராவல் பண்ணும்போது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது பசங்களுக்கு. 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சரி சொல்லிவிட்டு இன்றைக்கி இங்கே கிளம்பிட்டோம். ஃபேமிலியாக நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ஷாப்பில் இருந்து தான் நாங்கள் ஃபுட்டு வாங்கிட்டு போனோம். அங்கே வந்துட்டு ஃபிஷ் கிடைக்கும்னு சொன்னாங்க, மீன் குழம்பு. நான் சாப்பிட மாட்டேன்றதுனால வெளியிலேயே வாங்கிட்டு போயிட்டோம் நாங்கள். 2 சைடுமே பார்த்திங்கன்னா ஆறுலாம் இருந்துச்சுங்களா. ஹஸ்பண்ட் இதெல்லாம் காமிச்சிட்டு இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பையனும் பொண்ணும் ஒரே சேட்டை, வாழ்தனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க 2 பேருமே. இங்கே ஆறு இருந்துச்சு, கடலும் இருந்துச்சு, பீச்சு, பெரிய பெரிய கப்பல்லாம் இருந்துச்சு. டிவியில் பார்த்தது தான். இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் பெரிய அந்த சரக்கு கப்பல்லாம் காட்டுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இங்கே நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஒரு 10:30 அந்த மாதிரி டைமில் இறங்கணும். 1 மணிக்கு தான் ரீச் ஆனோம். நல்ல டிராஃபிக் இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஸ்லோவாக தான் வண்டி ஓட்டிகிட்டு போனாங்க, கிட்ஸ் இருக்கிறதுனால. நாங்கள் அப்படியே சுற்றி முற்றி எல்லாம் பார்த்துட்டு போனோம். இங்கே உள்ளே வர வர கிராமம் தாங்க இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சந்தைலாம் போட்டிருந்தது. ஈவினிங்கில் காய்கறி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் நிப்பாட்டுக்காக வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிராமத்து சந்தைலாம் இங்கே நான் பார்த்தேன், இந்த ஏரியாவுக்குள்ளே நல்லா இருக்குது. எல்லோரும் ஒன்ஸ் கூட விசிட் பண்ணலாம். இன்னைக்கு செம்ம க்ரௌடுன்னு நினைக்கிறேன். இந்த இடம் தாங்க முதலியார் குப்பம். இங்கே தான் நாங்கள் வந்திருக்கோம். ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். 1 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டோம் நாங்கள். தங்கம் ஹஸ்பண்ட் வந்துட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்காக அங்கே போகிறாங்க. பின்னாடியே நானும் பாப்பாவும் போகிறோம். வந்துட்டோம் நாங்கள் ஒரு வழியாக. இது தாங்க அந்த இடம், என்ட்ரன்ஸு, ஆஃபீஸு. இங்கே ஸ்டோர் ரூம் இருக்குங்களா, பின்னாடியே ரெஸ்ட் ரூமும் இருக்குது. இந்த சைடு நாங்கள் போகலை, எங்களுக்கு ஸ்பீட் போட்டு. ஓகே, சேஃப்டிக்கு போட்டு வர்றாங்க. என் பையன் நல்லா என்ஜாய் பண்ணார். அந்த இடத்த விட்டு வரவே இல்லை. அவர் வரலன்றதுனால என் ஹஸ்பண்டுக்கு மனசே இல்லை. ரிட்டன் வரும்போது ரொம்ப கஷ்டமாக தான் வந்தார். நாங்கள் வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா க்ரௌடு. ஹஸ்பண்ட் வந்து கிட்ஸை பார்த்துக்கிட்டாங்க. பாப்பாவையும் அவர் தான் தூக்கிக்கிட்டாங்க, பையனையும் பிடிச்சிட்டு போகிறாங்க. நான் வந்து ஹெவி லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறேன். ஸ்நாக்ஸு, அப்புறம் ஃபுட்டு, வாட்டர் பாட்டில், கிட்ஸ் விளையாடுறதுக்கான டாய்ஸு, அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு மாற்றுறதுக்கு இன்னொரு துணி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் கொஞ்சம். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நடக்க முடியாமல் பின்னாடி நடந்து வரேன். என் பையன் பாருங்கள், அவர் என்ஜாய் பண்ணாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணார். போயிட்டு டிரைவர் சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டார். அவர் கேட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுறா தம்பி. அடிக்க மாட்டாங்கடா, மெதுவா தாண்டா போவாங்க. இவ்வளோத்தையும் தூக்கிட்டு
ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு இடம் செட்டில் ஆகணும். இந்த இடத்துக்கு பேர் என்னது? இல்லை இப்போ நம்ம இருக்கிறோமே இதுக்கு பேர் இதுதாங்க நம்மளோட லக்கேஜ். இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம் நாங்கள். அங்கே போடுறாங்கல்ல செல்ஃபி ஸ்டிக் எடுத்து உண்மையிலே நல்லா இருக்கு. இங்கே டிக்கெட் பார்த்தீங்கன்னா 4 பேருக்கும் என்ன டிக்கெட்டோ அதுதான் 8 பேருக்கும். ஸோ 4 பேராக வரதை விட 8 பேராக வரது தான் ஒர்த்து. ஸோ ஃபேமிலியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின்ட் ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கிறவங்க வரலாம், ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஒன்ஸ் கூட விசிட் பண்ணலாம். கிட்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. பசங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க மண்ணில். ஸோ டிஸ்டர்ப் பண்ணலை. இன்னும் ஃபுட் டைம் ஸ்டார்ட் ஆகலை. கிட்ஸ் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் வெளியில் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இங்கே கொண்டு வந்திருக்கோம். நிறைய சர்ச் பண்ணி ஸோ ஒன் டே தானே மார்னிங் வந்துட்டு ஈவினிங் போகிற மாதிரி. நாங்கள் இங்கே வரும்போதே மணி 1 ஆயிடுச்சு. ஈவினிங் 5 மணிக்கெலாம் ரிட்டனாக வித்தின் 4 hours தான் இருக்க போல இருக்குது. ஓகே, டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பசங்களுக்கு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு ஃபுட்டு கொடுக்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் போயிட்டு ஒன்று விசிட் பண்ணிட்டு வராரு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குது ஆனால் வெயில். ஒரு வழியா நம்ம கடலை கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு குட்டி தீவு அப்படி தான் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. ஒரு இது கொடுத்துருந்தாங்க நமக்கு, ஒரு ஹைப்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இங்கே வந்தவங்களை பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்துட்டு ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் வந்திருந்தாங்க. கிரிக்கெட் விளையாடினாங்க, இந்த பாட்டு போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இந்த சைட்லேயும் சரி ஜாயின்ட் ஃபேமிலி தான், அங்கேயும் ஜாயின்ட் ஃபேமிலி தான், பெரிய ஃபேமிலி. இப்போ தான் நாங்கள் உள்ள என்ட்ரி ஆகிறோம். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நான் இருக்கக்கூடிய மனசு கூட வந்துட்டேன். இப்போ தான் என் ஹஸ்பண்ட் பையன் எல்லாம் வராங்க, பின்னாடி நாங்களும் வரோம்.
எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க, நானும் என்ஜாய் பண்ணேன். எல்லாம் ஒன்று பாப்பா ஊராணிட்டு வந்துட்டேன் நான். நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். பாப்பா வந்துட்டு இந்த சவுண்டு கேட்டு பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நேரெல்லாம் பார்த்து வந்து உட்காந்துருக்கேன். அங்கே பாருங்க அப்பாவும் பையனும் ஃபைனலாக கிளம்பிட்டோம். செம்ம ஹாப்பி, பசங்க ஹாப்பி, பசங்களும் நானும் எல்லாருமே ஹாப்பி. என் பொண்ணு பைக்லேயும் ஒரு ரைடு பண்ணணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு நிற்கிது. ரித்து டீயை குடிச்சிட்டு கிளம்புறோம்.